சொல்லுங்கம்மா. 2025 மார்ச் மாதம் 14ஆம் தேதி என் வீட்டுக்காரர் ஆப்பிரிக்காவுக்கு வேலைக்கு போனார். மாலிங்கிற ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போனார். நவம்பர் மாதம் 6ஆம் தேதி என் வீட்டுக்காரை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்தவங்களை வந்து கைது பண்ணி துப்பாக்கி முனையில் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு எனக்கு நியூஸ் வந்தாங்க. கம்பெனியில் வந்து தகவல் கொடுக்கல எனக்கு. அந்த பக்கத்து ஊரில் இருந்து அங்கே உள்ள ஒன்றா இருந்தவங்க வந்து எனக்கு ஏமா உன் வீட்டுக்காருக்கு இந்த ஒரு 5 பேர்த்த உன் வீட்டுக்காரோட சேர்ந்த ஒரு 5 பேர்த்த வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அதுக்கப்புறம் யார்கிட்ட கேட்கணுங்க. அதுக்கப்புறம் கம்பெனிக்காரன் தான் உன்னை பேச வைக்க என்ன நடந்துட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கம்பெனிக்காரங்க பேசினாங்க. அதனால் இந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்தாங்கம்மா. தூக்கத்தில் வந்து இவங்க கதவை தட்டி 5 பேரை துப்பாக்கி முனையில் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நாளையிலிருந்து மத்திய அரசு மாநில அரசு நான் போகாத கட்சிக்காரங்க கிடையாது. எம்எல்ஏ சிஎம் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். வாரம் நான் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். அது கலெக்டர் சாருக்கும் தெரியும். அவங்களும் என்ன சொன்னாங்க, ஏமா பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் நேரையும் பேசி வச்சாங்க. தூதரகத்தில் உள்ளவங்களே கலெக்டர் சார் நிறைய அவர் நேரம் பேசையில் நாங்களும் பார்த்துருக்கோம். கேட்டு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. இவங்க வந்து அப்போ கனிமொழி மேடமும் அங்கே வந்து பேசிக்கிட்டே இருந்தால் பாராளுமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கோமேன்னு தான் அவங்களும் சொன்னாங்க. ஆனால் அவங்க பேசவும் செஞ்சாங்க. எல்லாருமே மூவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் மீட்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே உள்ள தூதரகத்தில் இருந்து அந்த ஃபோன் நாரக்கணத்து அவங்க பொண்ணு தர வீட்டம்மாவுக்கு ஃபோன் வந்திருக்கு. இந்த மாதிரி நாங்கள் மீட்க போகிறோம், உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி வரும்னு அவங்களுக்கு எனக்கு ஃபோன் வரல, அவங்களுக்கு வந்திருக்கு. உடனே அவங்க வந்து சொல்லிட்டு இதை யார்ட்டையும் சொல்லாதங்கன்னு சொன்னாங்களாம். அவங்க என்கிட்ட சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், உங்ககிட்ட தான் நான் சொல்லிட்டோம்னா அவங்களும் சொன்னாங்க. உங்ககிட்ட சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்னு இந்த வார்த்தையும் சொன்னாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. நம்ம சரி நல்ல முறையில் வரட்டும், அவங்க உயிருக்கு வரப்போகிற நேரத்தில் ஏதோ ஆபத்து வந்துடக்கூடாதுக்கா நல்ல முறையில் வந்துட்டோம்னு தான் எல்லாருமே பிரயாசப்பட்டது. ஒரு வாரத்தில் வரக்கூடியவங்க 5ஆம் தேதி அந்த இது இறந்துட்டாங்கன்னு சரி இந்த வீட்டில் வந்து போனுங்கன்னு யாருமே எனக்கு அடிக்கலை. வெள்ளிக்கிழமை ஒரு 5 மணி இருக்கும். கம்பெனிக்காரன் மண்ணா வந்து என் வீட்டில் வந்து நிற்கான், கார் வச்சுட்டு நிற்கான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து நாரக்கணக்கிலேருந்து ஃபோன் வந்துச்சு. ஏக்கா மீட்கிற மாதிரி இருக்கான், மீட்டுட்டாங்களோ தெரியலை, ஆனால் இப்போ சொல்லுவாங்க என்னன்னு தெரியலன்னு தான் சொன்னாங்க. அப்போ நான் சாமியை கும்பிட்டு ஆண்டவரே நல்ல முறையில் வந்துட்டு மீட்க போகிறாங்களேன்னு நான் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம 4 மாதம் அந்த 4.5 மாதம் நம்ம பட்ட பிரயாசத்துக்கு கடவுள் ஒரு பலனை காட்டிட்டாருன்ட்டு நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். 1 மணி நேரத்துக்குள்ள என் வீட்டில் வந்து கார் நின்று வந்து அவங்க தான் வந்து சொன்னாங்க. அவன் ஹிந்தியில் பேசதான், அவன் என்கிட்ட பேசலை. இவங்க தான் வந்து ஏக்கா அண்ணன் மட்டும் தவறிட்டாரு, 5 பேர் நல்லா இருக்காங்களான்னு தூதரகத்துலேருந்து ஃபோன் வந்தையில் 5 பேர் நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன். 5 பேருமே நல்லா இருக்காங்களாங்க அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ எதுவும் காட்டுனாங்களான்னு கேட்டேன். வீடியோ எல்லாமே காட்டினாங்களாங்க. 5 பேருமே நல்லா இருக்காங்களான்னு நந்தகுமார் சார் சொன்னாருன்னு தான் இவங்க சொன்னாங்க. அப்போ 5 பேருமே போட்டால் பார்த்துருக்காங்களா, நல்லா இருக்காங்க. அப்போ ஒரு வாரத்தில் வந்துடுவாங்கன்னு தான் நான் நினச்சேன். இந்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன நடந்துச்சு, இவங்க 4 பேர் வந்தவங்க செவ்வாய்க்கிழமை தான் வந்து இறங்குவாங்கன்னு அன்றைக்கி என் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சா சனிக்கிழமையே வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க 4 பேர். அப்போ அங்கே என்னைக்கு மீட்டாங்க, ஏன் வீட்டுக்காரங்களும் எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க, எனக்கு கம்பெனி பதில் சொல்லி ஆகணும். எனக்கு கலெக்டர் சார் கேட்டு கொடுக்கணும். மாரியப்பன் தான் கூட்டிகிட்டு போகணும். ஆனால் அவன் இன்ன வரைக்கும் என்கிட்ட வந்து ஒரு தகவல் கொடுக்கவே இல்லை. மண்ணா கம்பெனி வந்து தான் வீட்டில் வந்து பிளேட்டு பிடிச்சி இங்கே வந்து என் வீட்டுக்கு கார் போட்டு வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு நாரக்கணத்தாக்கிட்ட சொல்லி அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இறந்ததுக்கு ஆதாரமோ அத்தாச்சாவோ ஒரு தடயமோ ஒரு போட்டாவோ எதுவுமே கொடுக்கல என்கிட்ட. நான் எப்படி நம்ப ஏன் எப்படியா அடைச்சி வச்சிருக்காங்களா, எனக்கு மீட்டு கொடுங்க. இந்த கவர்மெண்ட் மத்திய அரசு மாநில அரசு எனக்கு மீட்டு கொடுங்க. என் புருஷன் உயிரோட இருக்கனாலும் எனக்கு தெரியணும். ஆனால் தடயம் கிடையாது, இறந்த அடங்கலும் கிடையாது. இந்த பாஸ்போர்ட்டை மட்டும் கொடுத்து விட்டுருக்காங்க. பாஸ்போர்ட் வீட்டு பக்கமே வரல. வீட்டு பக்கம்
இறந்துட்டாங்கன்னு சொல்ல வரல. கடத்திட்டு போனாங்கன்னுங்கிற தகவலும் எனக்கு மாரி பிரசார் கொடுக்கல. இந்த இந்த இப்படி இறந்துட்டாங்கிற செய்தியும் கூட்டிகிட்டு போன மாதிரி இப்போ வந்து எனக்கு தகவல் கொடுக்கல. கம்பெனிக்காரன் வந்து வீட்டில் சொல்ல போய் தான் எனக்கு இறந்துட்டாங்க. ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மீட்க போகிறாங்கிற செய்தி மீட்டுருப்பாங்க போலக்கான்னு தான் சொன்னாங்க. மீட்டுட்டாங்களா மீட்கலையாக்கா சரியான தகவல் தெரிய மாட்டேங்க. ஒரு மணி நேரத்தில் இறந்துட்டான்னு எப்படி சொல்லலாம்? அது எனக்கு ஒரே டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு சந்தேகம் இருக்குது கம்பெனி மேலே. என் வீட்டுக்காரன் எங்கேயும் அடைச்சி தான் வச்சுருக்காங்க. எனக்கு நல்ல விசாரணை பண்ணி எனக்கு இந்த அரசு வந்து விசாரணை பண்ணி என் வீட்டுக்காரன் மீட்டு கொடுங்க. என் பேர் காளியம்மா, என் வீட்டுக்கார பேர் பேச்சுமுத்து. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. என் 4 பேர் வந்து இறக்கி நிற்காங்க. என் பிள்ளை அந்த இடத்துல என்ன சொல்ல வந்து எதை வச்சு நம்ப எனக்கு ஒரு ஓட்டானாலும் காட்டணும்ல. பாடியை அடக்கம் பண்ணிட்டு முதல்ல அந்த கம்பெனிக்காரன் வந்து என்ன சொன்னா, கம்பெனிக்காரன் என்ன சொன்னா, ஏமா அந்த 4 பேருமே தீவிரவாதி கொண்டுட்டாங்களாம், 4 பேருமே அடக்கம் பண்ணிட்டாங்களாம், அவங்க நம்ம இந்து மரப்படி அடக்கம் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு எனக்கு ஒரு போன் வந்துச்சுன்னு தான் அவன் சொன்னான். இப்போ இந்த 4 பேர் இங்கே வந்துட்டாங்க. 4 பேரை பேசையே விடலை. நேராக கொண்டு வந்து என்னைக்கு மீட்டாங்கன்னு தெரியல. அவங்கள என்ன இவங்க பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. அவங்களும் பயப்படுதாங்க, சொல்ல பயப்படுதாங்க. அவங்க ஏதோ மிரட்டி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவங்கள நான் தப்பா நினைக்கல. ஆனால் அவங்க ஏதோ மிரட்டப்பட்டு. அவங்க பேர்ல என்ன பேரு? அவங்க பொண்ணு தர கான்ட்ராக்ட்கார மாரியப்பன் கொடியம்பலம். அந்த 4 பேர் கூட போனது பொண்ணு தர 1, புதியவன் 1, எசக்கி ராஜா, தளபதி சுரேஷ். உங்க ஊர்ல ஒண்ணா கூட்டிட்டு போனாங்க.